அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து ஆனால் கத்துறது உடனே இன்னைக்கு அந்த ஷேக்கிங் மூலமாக அவங்க ஷேக் பண்ணிடுவாங்க வந்து குடும்பத்தை விட்டு முதல்ல அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அந்த பிள்ளையை அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த பிள்ளை நிறைய ஹோப் வச்சுருந்துச்சு லைஃப்பை பற்றி குடும்பத்தை பற்றி கணவனை பற்றி ஆனால் அது எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்ற ஒரு விரக்தி அந்த பிள்ளைக்கு வருது. ஸோ அந்த விரக்தி தான் வந்து தூண்டுது, எதுவுமே மாற்ற முடியாது, அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு எண்ணத்தை பிஸ்னஸ் கொண்டு வரும். ஆனால் கட்டுறது அதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் டைவர்ஸ் பண்ணணும் நம்ம வரும் கொஞ்சம் மருந்து வச்சுக்காது ஒரு ரோஸ் மாதிரி சாப்பிட்டு அப்படின்னா ஒரு ஃப்ளோரில் இருப்பாங்க அந்த ஜம்ப் பண்ணுறது இவ்வளோ பேர் மத்தியில் அவங்க பேரை சொல்லி கற்று கூப்பிட்டு ஊழியம் செய்கிறவங்க நமக்கு யூஸ்வலாக நம்ம நினைக்கிறோம் யாரும் ஹிந்து வந்தால் அவங்களுக்கு தீர்க்கதரிசனம், ஆனால் அனைவருக்கும் தேவைப்படுதில்லை ஆண்டுடைய வார்த்தை. அப்போ உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவர் தானே இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து இங்கே உங்களுக்கு பேசுகிறாங்க. கண்டிப்பாக செய்யலாம். நான் நல்லா விசுவாசிக்கிறேன். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு காரியத்தை செய்வாங்க, ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பு நிலையை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இது ஆண்டவரே செய்வாங்க. ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் அந்த பிள்ளைகள் பறக்கிறதுங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளோ. பட்டு ஆனால் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ரெண்டாவது மகளுக்கு பயங்கர டார்கெட் தான். நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தலைவலி நான் சிஏ, அதனால் அவளுக்கும் சிஏ ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை. பட் தடை இது என்ன இருப்பாங்க. அதனால் இப்போ கெரியரில் ஒரு டார்கெட் பண்ண முடியல. மேரேஜில் அவங்க தான் அந்த பையனை சூஸ் பண்ணேன். பட் இந்த அட்டாக் வர்றதுக்கு ஏன் கட்டணும் நான் டைவர்ஸ் பண்ணணும். இந்த சாட்டர்டே கூட அதை டைவர்ஸ் பண்ண வேண்டியதா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லாத சமயம் நல்லா கொடுப்பாங்க. சோமனோட கதை மாற்றுவார். சரிங்களா? தகப்பனே ஸ்டீஃபனுக்காக அன்பான பாஸ்டருக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய தயவின்படி சித்தத்தின்படி இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க, எங்களோடு கலந்து கொண்டாங்க. கதை சொன்னீங்க ஐ கோயிங் டு ஷேக், அசைப்பேன்னு சொன்னீங்க. அசைவாடுகிறவரே இவங்க குடும்பத்தின் மேலே அசைவாடு. சத்துருவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே உங்களுக்கு விரோதமாக கொண்டு வர்ற சதி ஆலோசனை எண்ணங்களில் ஒரு யுத்தம் நடக்குது. மைண்டில் தான் யுத்தமே. அந்த யுத்தத்தில் ஜெயத்தை தாங்க என்னுடைய மகனுக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்திலே ஒரு ஜெயம் உண்டாவதாக. லமானது அந்தூராபா சே ரிகபாலபா கட்டி செபிக்க சுபர்ரா பேலவியா பொல்லாதாவிய 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 அந்த மகளுடைய சிந்தனையை கட்ட பொல்லாதாவி இப்போ கூட அந்த மகளோட பேசி அந்த மகளை வெறுப்பேற்றுற ஆவிய இயேசுவி நமக்கு வெளியே. அந்த மகள் கர்த்தருக்கு தேவை. அந்த மகள் கர்த்தருடைய ஊழியக்காரி, கர்த்தருக்காக சாட்சியாய் மாறப்போகிறார். அந்த மகளோடு போராடாத, வெளியேறி இயேசுவி வா. சமாதானம் உண்டாகட்டும், இப்பொழுது அமைதல் உண்டாகட்டும். இறையாதே, அமைதலாயிரு சொன்னீங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம், மாற்றத்தை கொண்டு வரதுக்காக ஸ்தோத்திரம். சுபாவ அன்பின்படி அல்ல, கிறிஸ்துவின் அன்பிலே பெருகுவார்கள். அற்புதம் செய்வீராக. நான் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். அண்ணன் இங்கிருந்து போகும்போது சுக செய்திகளை கேட்கணும். இந்த வருஷம் திருப்பு முனை, ஜூலை மாதம் ஒரு திருப்பு முனை. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை மாற்றி இந்த காரியங்களை மாறுதலாய் முடிய எனக்கு வெற்றியை தான். அப்படி ஆவதில்லைன்னு கட்ட சொல்றார். அப்படி ஆவதில்லை, அப்படி ஆவதில்லை. God says உங்களுக்கு விரோதமாக அப்படி அழிஞ்சிடும், மகளை இழந்துருவீங்க அப்படின்னு பிசாசு பேசின பொய்யை பார்த்து கர்த்தர் எனக்கு சொல்ல அப்படி ஆவது இல்லை. இந்த ஊழியம் இன்னும் பெருக போகுது. அட்ராக்ஷன் ஊழியம் இன்னும் பெருக போகுது. விக்கிரகத்தின் ஆவிகளும் விக்கிரக தோப்புகளும் அண்ணனை தடுக்க முடியாது. இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம்.
அண்ணனை சோர்வடைய செய்யலான்னு பார்க்குறியா? உன்னால் முடியாது. உள்ளே இருக்கிறவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் எங்கள் அரண், எங்கள் கோட்டை. அவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அண்ணனை ஆசீர்வதி பொறுப்படுத்த இயேசுவின் நாமத்தில் தான். ரொம்ப சந்தோஷம்.